குழந்தைக்கு பிறந்த உடனே மொட்டை அடிச்சு இந்த காது குத்துறது வந்து ஒரு ரிச்சுவலாக பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து குழந்தைக்கு வந்து சலூனில் கூட போயிட்டு அவங்க வந்து ஃபுல் ஹெட் ஷேவ் பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து நிறைய பேரோட தப்பான இது என்னன்னா, ரிப்பீட்டடாக போய் ஷேவ் பண்ணிக்கிட்டா எனக்கு முடி வளர்ந்துரும் அப்படியும் நினைக்கிறாங்க. அதுவும் தப்பு. இதெல்லாம் நாங்கள் சரிப்படுத்துகிறோம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வேப்பிலை, துளசி இதெல்லாம் அரைச்சி ஒரு ஃபுல்லாக ஒரு ஹோம் பேக்கப் பண்ணுறாங்கல்ல, ஒரு பெரிய மாஸ்க் மாதிரிலாம் பண்ணுறாங்களே, இதெல்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? ஒரு ஹேர் ஃபால் ஆகுது, ஒரு ஹேர் லாஸ் ஆகி அந்த இடத்துல வந்து கம்மியாக இருக்குது, அப்போ இந்த இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயுர்வேதிக் மெடிசன்லையும் ஆல்டர்னேட் மெடிசன்லையும் தேவர் டாப். பட் பால்ட் ஹேரில் முடி வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் பாசிபிள். நீங்கள் வந்து முடி கொட்டுதா, அமேசானில் பார்த்தோம், இந்த ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தோம், ஆன்லைனில் போர்ட்டல் பார்த்தோம், இதுதான் பெஸ்ட்டு, உடனே ஹேர் ஃபாலை கம்மி பண்ணிடும் அப்படின்றது இஸ் நாட் த ரைட் சொல்யூஷன். இப்போ எனக்கே ஒன்று இருக்குது டாக்டர், நானுமே என்னோட ஹேர் வந்து ரொம்ப கெமிக்கலாக ட்ரீட் பண்ணிட்டேன். ஃபியூச்சரில் எனக்கும் வந்து ஒரு பால்ட் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? நிறைய பேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணி கூட ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இந்த பர்டிகுலர் ஷாம்பு தான் யூஸ் பண்ண போகிறீங்க, இந்த பர்டிகுலர் கண்டிஷனர் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. போன வாரம் வரைக்கும் நல்லா இருந்தது சார், இந்த வாரத்தில் திடீர்னு முடி கொட்டும். அப்படி பார்க்கும்போது ஒன்று, ஓகே. ஸோ இப்போது ஒரு ஹிந்துவாக இருக்கவங்க வந்து டிஃபால்ட்டாகவே வந்து குழந்தைக்கு பிறந்த உடனே மொட்டை அடிச்சு இந்த காது குத்துறது வந்து ஒரு ரிச்சுவலாக பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து குழந்தைக்கு வந்து சலூனில் கூட போயிட்டு அவங்க வந்து ஃபுல் ஹெட் ஷேவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஷேவ் பண்ணாமலே இருந்தாலே ஒரு 30 இயர்ஸில் வந்து முடி கொட்டிடுறோம் அப்படிலாம் சொல்லி பயப்படுத்துறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை டாக்டர்? அதே நேரத்தில் வந்து நிறைய பேரோட தப்பான இது என்னென்னா, எனக்கு முடி வளரல, ரிப்பீட்டடாக போய் ஷேவ் பண்ணிக்கிட்டா எனக்கு முடி வளர்ந்துரும் அப்படியும் நினைக்கிறாங்க. அதுவும் தப்பு. ரிப்பீட்டடாக ஷேவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இது தின் ஹேர் இருக்குல்ல, அந்த தின் ஹேர் விழுந்து திக் ஹேராக வளரணும். தின் ஹேர்லேயே இருக்கும் போதே நீ ஷேவ் பண்ணிக்கிட்டே இருந்தனா விழுந்துடும். இட் இஸ் நாட் கோயிங் டு ரீக்ரோ அகெயின். ஓகே ஓகே. ஸோ அவங்க தின்னாக இருக்க டைமில் வந்து ஏன் தின்னாக இருக்குன்றது தெரிஞ்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டோ அதுக்கு மெடிசன்ஸோ எடுத்து ஹேரை திக்கன் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஷேவ் பண்ணுற வேலையே கிடையாது. கெட் சார்ட்டட். ஆமாம். ஓகே, rather than following that. இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேமிலி ஹெரிடிட்டி வந்து நல்ல முடி சூப்பராக அடர்த்தியாகவே இருக்கும். ஆனால் இந்த பையனுக்கும் இல்லை ஒரு பொண்ணுக்கும் வந்து அடர்த்தியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு ஒரு இடத்துல பேட்சாக வளரும் இல்லையா, ஒரு சில இடத்துல இருக்காது. ஸோ அது பேர் அலோபேஷியா ஏரியேட்டான்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இது என்னன்னா, எந்த காரணமே இல்லாமல் ஓகே ஒரு இடத்துல திடீர்னு முடியே இருக்காது. ஓகே, எவ்வளோ அளவுக்கு முடி இருக்காதுன்னா, நீ அந்த இடத்துல ஒரு பயாப்சி எடுத்துனா உள்ள முடி இருந்ததா அறிகுறி கூட இருக்காது. ஓ ஓகே. There will be nothing inside. It's an autoimmune disorder. There's no cause why it comes. அப்படி அது வந்திருந்தால் ஓகே, 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்றுமே ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் தானாக சரியாகி திருப்பி முடி வளர்ந்துடும். இல்லையா அப்படியே பரவி ஃபுல் மண்டையும் இருக்க எல்லா முடியும் போகும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதாவது டோட்டாலிஸ், தட் இஸ் அலோபேஷியா டோட்டாலிஸ்ன்னு சொல்லி ஆரம்பித்து அப்படியே ஃபுல்லாக பரவி ஃபுல் மண்டையிலும் எந்த முடியும் இல்லாமல் இருக்கும். ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி ஏர்லி ஸ்டேஜில் ஒரு சிங்கிள் பேட்சில் வராங்கன்னா உடனே அவங்க ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பார்க்கணும். ஓகே, வேறு அட்ஜஸ்டண்ட்டாக கூடிய வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா, ஓகே, இல்லை இது வந்து ஒரு ஐசோலேட்டட், அதாவது ஒரு சிங்கிள் பேட்சா, இதே மாதிரி பேட்ச் 2-3 பேட்ச் இருக்கான்னு சொல்லி. ஏஜ் ஓல்டு ட்ரீட்மெண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா கீனோகாட்னு ஒரு பர்டிகுலர் கீனோகாட் ட்ரையாம்சினோல் தான் கண்டென்ட். அது வந்து 2-3 பேரில் இருக்குது அந்த இன்ஜெக்ஷன். அந்த இன்ஜெக்ஷனை அது உள்ள குத்துவாங்க. இட்ஸ் லைக் அ ஸ்டீராய்டு. ப்ளஸ் அதுக்கு மேலே க்ரீமும் அப்ளை பண்ணுவோம். ஸோ சம்டைம்ஸ் ஒரு 50% இம்ப்ரூவ் ஆகும். இதே நீங்கள் வந்து அதே மாதிரி அந்த இடத்துல இந்த ட்ரையாம்சினோலோன்ற இன்ஜெக்ஷன் அலாங் வித் தட் நீங்கள் ஒரு பிஆர்பிஓ இல்லை ஆக்டிவேட்டட் பிஆர்பிஓ இல்லை பிஆர்எஃப்ஓ மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போது இன்னும் கூட ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கும். ஓகே, ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும்போதும் ரிசல்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகி வந்துடும். ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ணலனாலும் அது தானாக இம்ப்ரூவ் ஆகி வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, எக்ஸ்பேண்ட் ஆனால் மட்டும் தான் இமீடியட்டாக இன்டர்வீன் பண்ணிடும். ஓகே. ஆனால் சில பேர் வந்து என்னென்னா இதெல்லாம் நாங்கள் சரிப்படுத்துகிறோம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வேப்பிலை, துளசி இதெல்லாம் அரைச்சி ஒரு ஃபுல்லாக ஒரு ஹோம் பேக்கப் பண்ணுறாங்கல்ல, ஒரு பெரிய மாஸ்க் மாதிரிலாம் பண்ணுறாங்களே, இதெல்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? நீங்கள் ஃபஸ்ட் டெஸ்ட் எடுக்க தான் சொல்கிறீங்க? இல்லைங்க, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. பட் அலோபேஷியா ஏரியாட்டாக்கு கிடையாது. சரி, அலோபேஷியா ஏரியாட்டா இந்த பேட்சாக வருது பார்த்தீங்களா, அதுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா அது வந்து ஆட்டோஇம்யூன். அது யாருக்கு வேணால் எப்போ வேணால் வரலாம், இங்கே வரலாம், இந்த பியர்ட்ஸில் கூட வரும். ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு ஹேர் ஃபால் ஆகுது, ஒரு ஹேர் லாஸ் ஆகி அந்த இடத்துல வந்து கம்மியாக இருக்குது, அப்போ இந்த இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்னா நான் வந்து அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயுர்வேதிக் மெடிசன்லேயும் ஆல்டர்னேட் மெடிசன்லையும் தேவர் டாப். அந்த காலத்தில் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே,
ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறதால ரைட்டான ஒரு ஆயுர்வேதிக் டாக்டரோ சித்தாவோ இல்லை எனி திங்கில் ரைட்டான டாக்டர் அவங்க ஏஜோட பல வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க, இட் ஸ்டில் கேன் ஹேவ் ரிசல்ட்ஸ். நான் அது தப்புன்னு சொல்லவே மாட்டேன். திஸ் ஐ கேன் ஸ்டில் ட்ரை இட். பட் பால்ட் ஹேரில் முடி வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். பால்ட்னஸில் நீங்கள் ஆயில் தேய்ச்சோ இல்லை ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணியோ வரப்போகிறது கிடையாது. அதுக்கு தான் நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பேசுகிறோம். ஓகே. ஸோ இப்போ எனக்கே ஒன்று இருக்குது டாக்டர். நானுமே என்னோட ஹேர் வந்து ரொம்ப கெமிக்கலாக ட்ரீட் பண்ணிட்டேன். ஸோ நானே ப்ரிகாஷனாக வந்து பிஆர்பி அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃப்யூச்சரில் எனக்கும் வந்து ஒரு பால்ட் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணி இன்குலர் ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஸோ இப்போ என்னென்னா அதில் ரெகுலராக ஒரு ஃபாலோ ப்ராசஸ் இருக்கா? அதில் வந்து நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஷாம்பு தான் யூஸ் பண்ண போகிறீங்க, இந்த பர்டிகுலர் கண்டிஷனர் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி. பட் இன்கேஸ் இஃப் யூ ஃபீல் தட் திடீர்னு ஹேர் ஃபால் ஆகுது, ஓகே, இன்கேஸ் இதில் ஒரு சைடு நம்ம அந்த டெஸ்ட் எல்லாம் பார்க்குறோம். இந்த டெஸ்ட் எல்லாம் பார்த்து பண்ணுறது லாங் டேர்ம். ரொம்ப நாள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா திடீர்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போன வாரம் வரைக்கும் நல்லா இருந்தது சார், இந்த வாரத்தில் திடீர்னு முடி கொட்டுது. அப்படி பார்க்கும்போது ஒன்று ஷாம்பு மாறிச்சா, தண்ணி எதாவது மாறிச்சா, ஊருக்கு எதாவது போயிட்டு வந்தீங்களா, அந்த ஊரில் போயிட்டு டயட் எதாவது மாறிச்சா, திடீர்னு உங்களோட ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் ஃபேமிலியில் எதாவது பிரச்சனையா, ஃப்ரெண்ட்ஸோட எதாவது பிரச்சனையா, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி ஃபேக்டர். ஏன்னா இது எல்லாமே என்னன்னா திடீர்னு ஒரு ஹேர் ஃபாலை க்ரியேட் பண்ணும். ஓகே, அதை நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஓகே, இன்கேஸ் ஒரு சடன் ஷாம்பு மாற்றினீங்க, போன வாரம் மாற்றினேன் சார் ஒரு ஷாம்பு, இந்த வாரத்தில் என்ன முடி கொட்டுது. ஸோ மேபி த ஷாம்பு இஸ் த காஸ். ஓகே, ஸோ ட்ரை டு ஸ்விட்ச் பேக் டு வாட் யூ வேர் ஆர் சம்திங் எல்ஸ். ஓகே, இன்கேஸ் ஸ்ட்ரெஸ் ஒரு ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை, இல்லை உங்களுக்கும் உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கும் ஒரு பிரச்சனை, இல்லை உங்களுக்கும் உங்கள் சிஸ்டருக்கும் ஒரு பிரச்சனை, அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை, அது பெரிய ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகி அடுத்த ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு பயங்கர முடி கொட்டல். ஓகே, தட் மைட் பி த ரீசன். டேக் ஆன்டி ஆக்சிடென்ட் மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அது செட்டில் ஆகும். ஓகே, ஓகே, இந்த மாதிரி சடன் ஸ்டிமுலேலாம் ஷார்ட் நோட்டீஸ் அப்படின்னா அதுக்கு உடனே நீ ஜம்ப் பண்ணி பிஆர்பி அதெல்லாம் பண்ண போதும். ஓகே, அது ஒன்லி திங் இஸ் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா நீங்கள் முடிவு எடுக்காதீங்க. நீங்கள் வந்து முடி கொட்டுதா, அமேசானில் பார்த்தோம், இந்த ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தோம், ஆன்லைனில் போர்ட்டல் பார்த்தோம், இதுதான் பெஸ்ட்டு, உடனே ஹேர் ஃபாலை கம்மி பண்ணிடும் அப்படின்றது இஸ் நாட் த ரைட் சொல்யூஷன். ஓகே, யூ ஹாவ் டு ஃபைண்ட் ஏன் திடீர்னு போன வாரத்துலேருந்து இந்த வாரத்துக்கு திடீர்னு முடி கொட்டிருக்கு, ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு ஷார்ட் இது பண்ணி அதில் என்னென்ன கரெக்ஷன் பண்ண முடியும். வாட்டர் சேஞ்ச் ஆகிருக்கும், கரெக்டாக. வாட்டர் சேஞ்ச் என்ன பண்ண முடியும், அந்த ஊருக்கு போனேன், குளித்தேன், முடி கொட்ட ஆரம்பிச்சு, இந்த வந்தேன், கொஞ்சம் நியூட்ரிஷியஸ் டயட்டு, ஒரு மல்டிவிட்டமின்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ரெகுலர் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு கேரி ஆன் பண்ணிங்கன்னா முடிஞ்சு செட்டில் ஆகிற போகுது. யூ கேன் டூ எனிதிங் அபவுட். அதோட இம்பேக்டால் கொட்ட போகிற முடி கொட்ட தான் போகுது. ஓகே, ஓகே, இதெல்லாம் வந்து ஒன்று இருக்குது. இன்னொன்று ஃபார் எக்ஸாம்பிள் சே ஒரு பர்சன் வந்து நார்மலாக இருந்திருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து பையன் வந்து இப்போ தான் வந்து ஒரு பையனை எடுத்துக்கோங்க இல்லை பொண்ணை எடுத்துக்கோங்க, 12th முடிச்சிட்டாங்க, காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஓகே, காலேஜ் போய் ஜாயின் பண்ண உடனே அவங்க முடி கொட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன இருக்கும், ஹாஸ்டலாக இருக்கலாம், ஃபுட்டு மாறி இருக்கலாம், இடம் மாறி இருக்கலாம். இதெல்லாம் ஸ்மால் ஃபேக்டர்ஸ் we need to find. கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி we need to handle. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு வந்து ஸ்போர்ட்ஸ் சேர்ந்ததுன்னு சொல்லிச்சு. ஸ்போர்ட்ஸ் சேர்ந்து வித்தின் ஒரு இதுன்னு சொல்லணும் ஒரு 7 monthஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெத்தியில் முடி கம்மியெல்லாம் ஆயிடுச்சு. ஓகே, என்னவா காரணம் இருக்கும்? ஸோ ரெகுலராக என்னென்னா ட்ராக்ஷன் அலோபேஷன் ஒன்று இருக்குது. அதாவது முடியை போனிடெயில் போட்டு இழுத்து கட்டிப்பாங்க. அது இழுக்கிறதால இந்த இடம் இழுத்து 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 ஸ்லோவாக அந்த நெத்தி வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ட்ராக்ஷன் அலோபேஷன்றது அவங்களோட அதை இழுத்து கட்டுறதால வரும். ஏன் நம்ம நிறைய பிராமின்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி அதே மாதிரி இழுத்து டைட்டாக போடுறதால ஃப்ரண்ட்டில் நிறைய பேருக்கு வந்து ஏறிடும். பட் அது ட்ராக்ஷன் அலோபேஷியா. ஸோ அவங்க செய்கிற வேலையால் இல்லை ரெகுலராக இருக்க ஹேர் ஸ்டைலால் வர ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து போனிடெயில் பற்றி சொல்கிறீங்கல்ல, சில பேர் வந்து வடுவு எடுக்கிறதுனாலுமே வந்து ஏறுது நெத்தி அப்படின்னு கிடையாது. வடு எடுக்கிறதா நெத்தி ஏறாது. ஓகே, ஜென்ரலாகவே வந்து மென்னுக்கு பால்டிங், விமெனுக்கு பால்டிங். விமெனுக்கு இந்த நடுவில் இடத்துலேருந்து அப்படியே தின்னாகி அப்படியே மண்டை தெரிய ஆரம்பிச்சு அப்படி போகும். ஓகே, மென்னுக்கு எப்படின்னா ஒன்று சைடில் இப்படி ஏறும், சரியா, ஃப்ரண்ட்டில் அப்படியே மேலே ஏறி இந்த சைடில் ஏறி இந்த இடத்துல ஜாயின் ஆகி வரும்,
இங்கே மட்டும் வழுக்கையாகி இங்கேயும் இதையும் இது ரெண்டும் வந்து சேர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மென்னுக்கு நடக்கும். விமனுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஏர் நெத்தி வடுகெடுக்கிறதுனால வராது. ஓகே. ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து உண்மையிலே ஒரு பால்ட் ஆயிட்டாரு டாக்டர், ஓகேவா? இப்போ அவருக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் எல்லாருக்குமே அது ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க நேச்சுரலி இவங்க வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணால் வந்து இதெல்லாம் க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? வழுக்க மண்டையில் முடி வளராது. இல்லை, இப்போ ரொம்ப ஷைனியாக இல்லாமல் ஒன்று ஒன்றா கொட்டுது, ஆனால் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னா அது மண்டை தெரியுது. இட் இஸ் தின், மண்டை தெரியுது, முடி இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்ட் த ப்ராப்ளம். ஆஃப்டர் கரெக்ட் பண்ண பிறகு நீங்கள் வந்து மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சீரம் இன்ஃப்யூஷன் சொல்லிட்டு பண்ணுவாங்க. நீங்கள் பியூட்டி பார்லரில் போனீங்கன்னா ஹேர் ஃபால் கம்மியாகிறதுக்கு சீரம் இன்ஃப்யூஷன்றது ஒரு மிஷின் வச்சு அந்த சீரமை இன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு காஸ்மெட்டாலஜி சென்டர்லையோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ, ட்ரைகாலஜி சென்டர், இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்குது பிஎம் ஹாஸ்பிட்டல், ஸோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சீரமையே இன்ஜெக்ஷனாக கொடுப்போம். சீரம் தாண்டி இருக்கிறது பார்த்திங்கன்னா யூ ஹேவ் பிஆர்பி. பிஆர்பின்றது ஒரு பிளட் எடுப்போம். பிளட் எடுத்து அந்த ஒரு டபுள் ஸ்பின் பண்ணி ஒரு பர்டிகுலர் பிளாஸ்மாவில் இருக்க பிளேட்லெட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த இடத்துல வந்து இன்ஜெக்ஷன் பண்ணலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஆஃப் இட் யூ ஹேவ் இஸ் ஆக்டிவேட்டட் பிஆர்பி. ஆக்டிவேட்டட் பிஆர்பினா இப்போ அந்த பிளேட்லெட்ஸ் எடுக்கிறது வந்து எல்லா பிளேட்லெட்ஸும் முடிக்க தான் போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இன்ஜெக்ட் பண்ணணும், அது உங்களோட மண்டைக்கும் போகலாம், உள்ளே இருக்க ஸ்வெட் கிளான்ஸுக்கு போகலாம், ப்ளஸ் முடிக்கும் போகலாம். அப்படி இருக்கும்போது ஆக்டிவேட்டட் பிஆர்பின்றது another ஸ்டெப் அஹெட். அது எப்படின்னா அந்த உள்ளே இருக்க பிளேட்லெட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிரும். ஸோ டெஃபினட்டிவாக இட் கோஸ் ஒன்லி ஃபார் த ஹேர்ன்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் இஸ் பிஎல், பிளாஸ்மா லைட், விச் ஹேஸ் ஒன்லி க்ரோத் ஃபேக்டர்ஸ். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ வந்து அது வந்து எல்பிஆர்பின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது ஒவ்வொரு வாட்டியும் கொடுக்கும் போதும் பிஆர்பி பண்ணும் போதும் இந்த அமௌண்ட் ஆஃப் பிளேட்லெட்ஸ் ஒருத்தருக்கு இருக்கும் இருக்காதுன்றதை நம்மளால் முடிவு பண்ண முடியாது. இன்றைக்கி 2 லட்சம் இருக்கும், அடுத்த வாரம் பண்ணும்போது 1 லட்சம் தான் இருக்கும் பிளேட்லெட்ஸ். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அந்த பிளேட்லெட்ஸ் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு ஃபிசியோலாஜிக்கல் ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும்போது இவ்வளோ எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் பிளேட்லெட்ஸ் நம்ம அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணால் ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு செப்பரேட்டாக ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இது மாதிரி பல வகைகள் ட்ரீட்மெண்ட். இது எல்லாத்தோட ஒர்க் இஸ் டு திக்கன் த ஹேர். ஆல்ரெடி தின்னாக இருக்க ஹேரை நல்லா வளர்கிறதுக்கு தான், பட் புது முடி வளர்கிறதுக்குன்றது கிடையாது. அதுக்கு வந்து வழுக்கையான இடத்துல முடி இருக்கணும். முடி இருந்துச்சுன்னா வளரும், முடி இல்லைன்னா வேற எங்கேயாவது எடுத்து முடி எடுத்து அங்கே வைக்கணும். ஓகே, இப்போ சில பேர் குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி இருக்குல்ல, ஏஜ் ஃபேக்டர் இருக்கா பிஆர்பி பண்ணுறதுக்கோ? 18 years and above we can treat. Hair transplant பண்ணால் 25 years and above we can treat. Unless until exclusions. ஓகே, யாரெல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம்? லைக் சின்ன பசங்கள்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ 25 above, இதே ஒரு 21 வயசில் இருக்காப்புல ஒருத்தருக்கு வந்து முடி கொட்டிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா உடனே ஜம்ப் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். ஏன் என்ன இதுன்னு பார்த்து வில் ட்ரை டு ட்ரீட். ஏன்னா ரொம்ப ஷார்ட் சின்ன ஏஜ் குரூப், ஆனால் வடிக்கை ஆகிட்டான், இவ்வளோ தூரத்துக்கு வடிக்கை ஆகிடுச்சுப்பா, அதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஷேவ்டாக இருக்கான் அப்படின்னா அப்போ நம்ம அதுக்கு இன்டர்வெயின் பண்ணி தான் ஆகும். ஏன்னா ஏஜ் ஃபேக்டர், ஹீ வில் கோ இன் டு டிப்ரெஷன் அட் தட் ஏஜ். அதெல்லாம் நம்ம ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். ஸோ எனக்கு வந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அவனுக்கு 21 வயசு தான். ஸோ அவனுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 16 itself அவனுக்கு வந்து ஏர் நெத்தியாகி அவன் காலேஜ் போய் ஜாயின் பண்ணும்போதே இங்கே மட்டும் தான் முடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலேஜில் வந்து ஒரு 21 அப்படி வரும்போது இந்த வரைக்கும் ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ அவன் என்ன பண்ணிட்டான், நான் வந்து மொட்டை அடிச்சுப்பேன்னு சொல்லி ஃபுல்லாகவே பால்டாகவே ஷேவ் பண்ணி வச்சுக்கிட்டான். பட் ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐ திங்க் 2nd year or 3rd year போகும்போது ஹீ செட் ஐ வில் நாட் கோ டு காலேஜ். ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஓகே, எல்லாருமே வந்து ஏன்னா எல்லாரும் பார்த்துருக்காங்கல்ல அவன் வழுக்கை ஆகிதானே அவன் வந்து இப்போ மொட்டை அடிச்சிட்டு இருக்கான். ஓகே, ஸோ எல்லாரும் அவனை வந்து வழுக்கன்னு கூப்பிட்டு ஹி காட் இன்ஃபீரியர் அண்ட் இன் கோ. ஸோ அவங்க ஃபாதர் இங்கே வந்தாங்க. ஈவன் தோ 25 தான் ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ஐ ஹேட் டு டூ ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் ஃபார். ஏன் நான் பண்ணேன் அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஃபுல் ஹேரோடு இருக்கும். ஓகே, நல்லா லாங்காக பங்கில் வச்சுட்டு இருப்பாப்புல. பட் ஹீ இஸ் ஹாப்பி. நோ ஒன் நோஸ் தட் ஹி ஹஸ் அண்டர்வென்ட், ஒன்லி ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் பீப்புள் நோ தட் ஹி ஹஸ் அண்டர்வென்ட் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட். நிறைய முடியோடு இருக்காப்புல, கம்ஃபர்டபுளாக இருக்காப்புல. பட் வி ஆல்சோ ஃபவுண்ட் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைஹைட்ரோடெஸ்டோஸ்டெரோன் ரொம்ப ஹை லெவல் இருந்துச்சு, 930 கிட்ட இருந்துச்சு. அதால் அவருக்கு வந்து நாங்கள் மெடிசன்ஸ் கொடுத்து ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி, ஏன்னா ரொம்ப கொடுத்தாலும் இம்பார்ட்டன்ஸ் தட் இஸ் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வரும்னு சொல்லிட்டு லாங் டர்மாக கொடுத்து எவ்ரி 6 monthsக்கு ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கிறாரு. செக் பண்ணிட்டு அது ஜாஸ்தியானால் அதுக்கு மெடிசன்ஸ் எடுத்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறாரு. ஸோ தட் இட் வில் பி மெயின்டைன்டு. ஓகே, ஸோ
யார் பண்ணலாம் ஏஜ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் 21 and above is preferable. 25 and above is apt age to get transplant. 1. Number 2, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டான டோனர் இருக்கும். ஓகே ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து ஃபுல்லாக இங்கேருந்து இது வரைக்கும் வந்து பால்டாக இருக்காரு, பின்னாடி சின்னதாக எவ்வளோண்டு தான் முடி இருக்கு. ஓகே, பியர்டில் முடியல, உடம்புல முடியல, இங்கேருந்து நான் முடி எடுத்து வைப்பேன். கரெக்ட். ஓகே, ஸோ ரைட் டோனர் இருக்கணும். ஸோ இந்த வீடியோ எனக்கு மட்டும் இல்லை டாக்டர், பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். ஸோ இது தொடர்ந்து நம்ம வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கும் நானும் இன்ட்ராக்ட் பண்ண மாதிரி இருந்தாலும் சரி, ஆடியன்ஸ் கீழே கமெண்ட்ஸ்லேயும் ஒரு சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.